பதில் சொல்லுங்க வலையொலிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று பதில் சொல்லுங்க வலையொலியில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குவைத் மண்டல பொறுப்பாளர் மதிப்புக்குரிய நம்முடைய பாசமிகு சகோதரர் தமிழன் சாகுல் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொல்லரே வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சிறப்பு. இப்போ நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சிறப்பு பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியும். பார்க்குற நம்மளுடைய உறவுகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்கள் இந்த நம்மளுடைய தமிழ் வாழ்வுரிமை கட்சியில் எத்தனை ஆண்டுகளமாக பயணிக்கிறீங்க? நீங்கள் எப்படி இந்த கட்சி எப்படி போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு? நான் அரசியல் பயணம், என்னுடைய பயணம் 2009 தொடங்கின பயணம். மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுடைய பயணத்தில் நான் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எங்கள் அண்ணன் எதற்காக இந்த கட்சியை துவங்கினாரோ, மக்களினுடைய, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மக்களினுடைய உரிமையை மீட்டெடுக்க, இழந்த உரிமையை மீட்டெடுக்க, இருக்கிற உரிமையை பாதுகாத்திட துவங்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை வாழ்வதற்கான உரிமையை நிலைநாட்ட தான் அண்ணன் துவங்கினார். அவர் துவங்கின அன்னைக்கு எந்த கொள்கையின் பால் நின்னாரோ இன்று வரை, இந்த நொடி வரை அந்த கொள்கையில் சரியாக எங்களுடைய தலைவரும் எங்களுடைய நிர்வாகிகளும் எங்களுடைய கட்சியும் பயணம் சரியாக போய்கொண்டிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிறப்பு. இப்போ நீங்கள் இப்போ 2009 அந்த காலகட்டத்திலேருந்தே நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. நீங்கள் வாழ்வுரிமை கட்சியில் இப்போ ஒரு சில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கொள்கைகள் நாங்கள் முன்னிறுத்தி போயிருக்கோம். இது வரைக்கும் நிறைய கொள்கைகள் நீங்கள் விடாப்படியாக சொல்லணும்னா டோல்கேட்டு, அதாவது அண்ணனை சும்மாவே எல்லாரும் சொல்லுவாங்க, சுங்கம் தயாரித்த சோழன் அண்ணனுக்கு ஒரு பேரே இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு விடாப்படியா எப்பவுமே அண்ணன் இருப்பார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சோம். அது மாதிரி ஒரு சில கொள்கைகள் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் எங்க கட்சியில. இதுல நாங்க நீண்ட காலமா அந்த போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு சில போராட்டங்கள் என்னென்ன பண்ணீங்க? இல்ல, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றவர். அவர் சிறு பிள்ளையிலிருந்து தோழர் தமிழரசனுடைய வழியில விடுதலை படை, நீங்க இந்த விடுதலை படைன்னு சொன்னா கூட இப்ப உள்ள இளைஞர்கள் தெரியாது. விடுதலை படன்னு ஒண்ணு வந்துச்சு, வெற்றிமாறன் ஐயா எடுத்தது. அந்த படத்துல உள்ளது நிஜம், அது கதை. அந்த அவர்களுடன் பயணித்தவர் தான் பெருமாளையா, மாதிரி தமிழரசன், தோல் தமிழரசன், இவர்களோட பயணித்தவர் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அந்த கொள்கையின் பால் வந்தவர் அண்ணன். இப்ப சந்தனக்காட்டு வீரப்பன்னு சொல்வது போல அண்ணனுக்குன்னு முந்திரிக்காடு ஒண்ணு இருக்கு. நீங்க பண்ருட்டி பக்கத்துல முந்திரிக்காடு முத்தமிழன்னு அண்ணனுக்கு ஒரு பேர் இருக்கு. அவர்கிட்ட இப்ப அனைத்து மறைந்த முன்னாள் முதல்வர்கள் யாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அண்ணன்ட்ட பிடிச்சது அண்ணனுடைய அதிரடி. அண்ணன் ஒரு விஷயம்னா அதுல ஸ்ட்ரைட்டா இருப்பாரு, அதிரடி. நீங்க சொன்ன மாதிரி சுங்கம் தயாரித்த சோழன், எல்லாரும் அதுக்கு எதிராக போராடினாங்க. ஆனா அடிச்சு நொறுக்குனது அண்ணன் தான். அதுதான் இப்ப அண்ணன் தான் இப்ப ஒரு கட்சியில பயணிக்கிறாங்க கூட்டணியில, அதுக்காக ஜால்ரா பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. அதிரடியா கேள்வி கேட்கணுமா, அது யாரா இருந்தாலும் சரி, நேருக்கு நேரு அந்த கேள்வி கேட்பார்ல, அந்த ஒரு திராணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் அண்ணன் பல மேடைகள்ல சொல்லியிருப்பாங்க. காவல்துறையை கூட தவறு அப்படின்னா அவருடைய யூனிஃபார்மை கலெக்டர வரைக்கும் அண்ணன் போராடி அவரை வேலையை தூக்குற அளவுக்கு போராடுவாங்க. ஒரு புடியா நிப்பாப்புல. நீங்க தெரியும், காவேரி பிரச்சனை எத்தனை ஆண்டுகளாக போகுதுன்னு தெரியும். ஆனா அந்த காவேரி பிரச்சனைக்கு இன்னை வரையும் குரல் கொடுக்கக்கூடியது அண்ணன். எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. ஆனா அந்த உறுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, முதல் குரல் அண்ணன் குரலா தான் இருக்கும். அதே மாதிரி அண்ணன்ட்ட இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது, தமிழக வேலை தமிழருக்கே. இங்க படித்த இளைஞர்களுக்கு இங்க வேலையே இல்லை. நீங்க ஒரு அரசு அலுவலகம் உள்ள போனீங்கன்னா இன்னைக்கு அதுல பாதி வடநாட்டவர்கள் இருக்காங்க. என்ன நினைக்கிறாரு, இங்க இருக்கிறவனுக்கே சோத்துக்கு வழி இல்லை, நீ ஆனா அடுத்தவனுக்கு பிரியாணி போடுறிய, நீ வெளியில இருந்து கூட்டியாந்து பிரியாணி போடுறிய அப்படிங்கிற நிலைமை. இங்க நமக்கு வழி இல்லை, வேலையே இல்லை. அப்ப நீ குடு, உன்னை வேணான்னு சொல்ல, நீ உபசரி குடு, அவங்களுக்கும் குடு இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்க இருக்கிறவனுக்கு திருப்தியா பூர்த்தி செய்து கொடுங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்புக்காக எம்ப்ளாய்மெண்ட்ல 18 காத்து கிடக்கிற மக்கள் எவ்வளவு பேர். குறிப்பிட்ட சென்ட்ரல் வேலைகளுக்கு நீங்க சென்ட்ரல் போடுங்க, தமிழ்ல படிச்சவங்களும் போடுங்க, பிரச்சனை இல்லை. மத்திய அரசு வேலைகள்ல தமிழக வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க அண்ணன் உறுதியா கடந்த அதிமுக காலத்துல இந்த விஏஓ எக்ஸாம் டிஎன்பிசி எழுதுறாங்கல்ல, இதெல்லாம்
தமிழ் தெரிஞ்சா கூட வடநாட்டவர்களும் பரீட்சை எழுதி தேர்வு எழுதி வேலைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது எப்படி இப்போ உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ பஞ்சாப்லேருந்து ஒருத்தர் வந்து வேலை பார்த்தாரு அப்படின்னா உங்கள் கிராமத்தினுடைய படிக்காத மக்கள் போய் அவங்கள்ட்ட எப்படி கோரிக்கை வைப்பாங்க? முடியும். தன் மொழியில வச்சாதான் அவருக்கு புரியும். அப்ப அது வந்து நிறைவேற்றிட்டாங்க. அண்ணன் வந்து உடனடியாக போராடி டிஎன்பிசியில் தமிழ் படித்த எழுத படிக்க தெரிந்த என்னுடைய தமிழ் மக்களுக்கு தான் இந்த வேலைன்னு போராடி பெற்றுக் கொடுத்த ஒரே ஆள் அண்ணன் தான். அதே மாதிரி இன்னைக்கு மக்களுக்கு தெரியாது. அது நான் இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள இளைய தலைமுறைகளுக்கு தெரியலை. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி வரணும்னு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது அவர். மாவட்டந்தோறும் இன்ஜினியர் காலேஜ் வரணும்னு குரல் கொடுத்தது அவர். மாவட்டந்தோறும் கலைக்கல்லூரி வரணும்னு குரல் கொடுத்தது அவர். இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசி போராடி கொடுத்தாரு. இன்னும் நம்ம வரலாறு நிறையா இருக்குது, மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நேரடியாக இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு போயிடலாம். சரி, சந்தோஷம். இப்போ என்னன்னா, நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு 2026 தோல்விக்கான காரணம்னா என்ன இருக்கும்? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஐயா, என்னுடைய அரசியல் அறிவுக்கு எட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 5 ஆண்டினுடைய ஆட்சி மக்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. செஞ்சதுகளை செஞ்சாங்கன்னு சொல்லணும். நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, சரி, ஓகே. ஆனால் எங்கள் அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தன் கட்சியிலேயே கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனை சரிவர மதிச்சாங்களா, அவர்களுக்கான முன்னுரிமை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஒரு பத்திரிகையாளர் கூட சொல்லியிருப்பாரு, எலெக்ஷன் வந்துட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் பம்பரமா சுழல்வானு. ஆனா இந்த தேர்தலில் அவங்க பம்பரமா சுழண்டாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா கீழே இருக்கிறவனுக்கு என்ன செய்யணுமோ அவன் செய்யலை, அப்ப அவன் அதை வேலை செஞ்சானா செய்யலை. இதை தாண்டி அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பண்ணையார் மனப்பான்மை அவங்களுக்குலாம் வந்துருச்சு. அந்த மேல்மட்ட அதாவது ஒரு 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 மிதப்பு வந்துருச்சுன்னு சொல்ல. நான் வெளிப்படையாக சொல்றேனே, நம்மளை விட்டா ஆள் இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா அதிமுகங்கிறது எப்படி போயிருச்சுன்னு தெரியும். பிஜேபி இங்கே வராது, அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா திராவிட கட்சிகள் இருக்கு கூட சப்போர்ட்ல. இப்போ வந்து 10 கூட்டணி, 10 பேர், 10 இயக்கங்கள், கட்சிகள் எல்லாருமே இருந்தாங்க. அண்ணன் திருமாவிலேருந்து வைகோண்ணன்லேருந்து எல்லாருமே இருந்தாங்க. அப்போ இந்த கூட்டணியும் இருக்கு, நம்ம பெரிய கூட்டணி, நம்ம பெரிய ஒரு ஆளுமை, நம்மளை மிஞ்ச ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு மிதப்புல அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஒன்று, முக்கியமான அடிப்படை தேவைகளை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தவற விட்டுட்டாருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நிறைய விஷயங்கள்ல இப்போ நிறைய ஒரு கொலைகளில் அதில் சரியான கையால் ஆகலை, அது சரியாக நடத்தலை, அதை ஒரு கையாடலை. அதே மாதிரி சில கோரிக்கைகள், மக்களுக்கான கோரிக்கைகள் எது அத்தியாவசிய கோரிக்கைகளோ இவங்க கூடுதலாக செஞ்சாங்க. அதாவது வேற விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. இப்போ இந்த 1000 கொடுத்தது, மகளிருக்கு 1000 கொடுத்தது, நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்ல. இதுவும் தேவை. ஆனால் அவசிய தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, தண்ணீரா இருக்கட்டும், வாழ்வாதார பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுகளை பூர்த்தி செய்யலை. நான் இப்போ ஜாதி வாரிய கணக்கெடுப்பு கேட்டோம். இஸ்லாமியர்கள் வந்து முழுக்க வந்து திமுகவை நம்பி இருக்கு. உண்மைதான். அப்ப இந்த 5 ஆண்டுல வந்து திமுக வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சா அப்படின்னா இல்ல. ஆணவ படுகொலைக்காக பெரிய நடவடிக்கை எடுத்தாங்களா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அப்படின்னா அதை வந்து அவங்க சரியாக ஹேண்ட் ஓவர் பண்ணல. அதை இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன வீக்னஸை ஆளுங்கட்சிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, எதிர்கட்சிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ உள்ள கட்சிகள் பயன்படுத்தி இதெல்லாம் மக்கள்கிட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்க தானே செய்யும். அதை இவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ஆனால் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க, நீங்கள் வந்து அரசியல் தலைவர், நீங்கள் ஒரு மந்திரி, நீங்கள் ஒரு முதலமைச்சர், நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கீழே உள்ள அரசு அதிகாரிகள் தான் வேலை செய்யும். நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதை நடைமுறை கொண்டு போகணும். இப்போ நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும், நம்ப தான் ஆகணும். ஆனால் அவங்க கொண்டு போன தகவல் எல்லாமே தவறான தகவல். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதை வந்து பலமுறை சொன்னாங்க, ஐயா நீ சரியா இருந்தாலும் கீழே இருக்க அரசியல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் சரியில்லை, உங்ககிட்ட ஏமாற்றக்கூடிய சில அமைச்சர்கள் சரியில்லை. இது வந்து சென்ட்ரல்லேருந்து வந்த திட்டத்தின் கீழ் இங்கே செயல்படுது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் ஒன்று ஏமாத்துறாங்க, அதிகாரிகள் இங்கே நிறையா வந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதை அவங்க வந்து கேர் பண்ணலை. அதனுடைய இழப்பு இந்த இழப்புங்கிறதுல என்னுடைய கருத்தா இருக்கு. சரி. அப்போ நம்ம இப்போ அதாவது வந்து நம்ம டிஎம்கே பற்றி பேசியாச்சு, எதிர்கட்சி பற்றி பேசியாச்சு. அதே மாதிரி நம்ம ஆளுங்கட்சி பற்றி பேசணும். இப்போ புதுசா அதாவது 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. பெரியார் இருந்தாலும்
கட்சியில வந்து அந்த இதுல வந்து திராவிட சம்பந்தமா எதுவுமே பேசல ஆரம்ப கட்ட காலத்துல. ஆனா பெரியார் புகைப்படம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. நீங்க இந்த புதிய அரசு பற்றி உங்களுடைய பார்வை என்ன? யா, நானும் ஒரு விஜய் ரசிகன். தமிழ்நாட்டுல யாருமே இல்ல அரசியலுக்கு முன்பு பத்ரி படம் வந்த காலங்கள்ல, சிவாஜி படம் வந்த காலங்கள்ல கட் அவுட் வச்சு, அழகிய தமிழன் வந்த காலங்கள்ல கட் அவுட் வச்சு இதெல்லாம் செஞ்ச ஆளுங்க தான். அரசியல், என்னுடைய அரசியல் பயணங்களுக்கு முன்பு விஜய் ரசிகர், நல்ல நடிகர், கொண்டாடணும். சரி, அதற்கான இடம் அவருக்கு மக்கள் கொடுத்தாங்க, அதை வரவேற்றோம், சந்தோஷம். ஆனால் அரசியலில் என்னுடைய பார்வையிலிருந்து மக்கள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடம் எதிர்பார்க்காதது, அது அதிகம். என்னைய கேட்டால் அவருக்குன்னு அவர் சொல்கிறாரு ஒரு மேடையில், எனக்கு கவர்ச்சி இல்லை அப்படின்னு. அவர் அதை வேற பாணியில் சொல்கிறாரு. ஆனால் இது ஒரு மோகம், அவர் மீது கொண்டு உள்ள ஒரு மோகம், அந்த ரசிக மனப்பான்மை வந்துருச்சு. அந்த பற்றில் ஒரு குறிப்பிட்ட இளைய சமூகம் அவர் மீது அதற்கான வாக்கை செலுத்தி இருக்காங்க. இது இல்லாமல் என்னுடைய பார்வை, அது சரியோ தவறோ, என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், இதில் சில அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு. அந்த அரசியல் சூழ்ச்சிகளால் தான் விஜய் வென்றார் என்பது என்னுடைய பார்வை. இதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும், சில ஆதாரங்கள்லாம் கூட சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் வேண்டாம் என்று தவிர்க்கிறேன். இதில் இணையதளத்தினுடைய வேலை அதிகமாக நடந்திருக்கு. உண்மையோ தவறோ, நம்மளுடைய தப்பாக சரியா எனக்கு ஆதாரம் இல்லை, ஆதாரமற்ற சொல் தான் சொல்கிறேன். இவங்க இணையதளத்திற்காக பல நூற்றுக்கணக்கான கோடிகளை செலவு செய்து இன்றைய காலகட்டம் இன்ஸ்டாவில் தான் மக்கள். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், தேர்தல் நேரத்தில் 10 ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ரீல்ஸ் விஜயினுடைய ரீல்ஸ். ஃபேஸ்புக்கில் இப்போ யூடியூப்பில் 20 ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஷார்ட்ஸ் விஜயினுடைய ஷார்ட்ஸ். அப்போ இவங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்களை வச்சு அதை அதிகப்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு பொய்யே இருந்தாலும் அந்த பொய்யை 10 முறை சொல்லும்போது உண்மையாயிருங்கிற மாதிரி அந்த ரீல்ஸை பல முறை காமிச்சு மக்கள்கிட்ட பதிய வச்சிட்டாங்க. நல்ல ஒரு சின்ன வேற அவங்களுக்கு கிடச்சிருச்சு, விசில் சின்னங்கிற மாதிரி. இதெல்லாம் சரி. ஆனால் அவர் அரசியலுக்கு ஒரு 100% தகுதியானவரா என்றால் அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். மக்கள் இது எடுத்த தவறான முடிவு. ஏன்னா இங்கே போராளிகள் நிறையா இருக்காங்க, போராளிகள் தோற்றுட்டாங்க. மக்களை தவறான முடிவு எடுத்துட்டான்னு சொல்ல முடியல. அதாவது நம்ம ஆட்சி அதிகாரம் 2 தடவை மாற்றி கொடுத்தாங்க. ஏடிஎம்கே கொடுத்தோம், டிஎம்கே கொடுத்தோம். ஆனால் அவங்க சரியா பயன்படுத்தாத காரணத்தினால தான் இன்னொருத்தர். நான் சொல்றேன் கேளுங்களேன். இப்போ நீங்க திராவிட கட்சிகள்கிட்ட கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஓகே, 2 பேரும் சரியா 50 ஆண்டு காலமா உங்களுக்கு செய்யலை. ஓகே, 3வது ஆளை தேர்ந்தெடுத்தீங்க. எனக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மீது ஒரு 90% கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ அவரும் ஒரு 20 வருஷமா நிற்கிறார்ல, அவருக்கே நீங்கள் இந்த மாற்றம் கொடுக்கல. நீங்கள் மாற்றம் கொடுக்கணும். நான் இந்த வாதத்துக்கு வரல. திராவிட கட்சிக்காகத்தான் மாற்றாக விஜயை தேர்ந்தெடுத்தேன் சொன்னால் அதை நான் ஏற்க மாட்டேன். அதற்கு மாற்றாக கடந்த காலங்களில் ஐயா விஜயகாந்த் வந்தாங்க, 4 கூட்டணி அமைச்சாங்க. ஐயா விஜயகாந்த் விட விஜய் நல்லவரா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கலாமா? நான் யாரையும் நல்லவர் கேட்டவர் நான் சொல்லலை. அப்போ மக்கள் மாற்றம், நீங்கள் ஸ்டாலின் திமுக அதிமுக வேணாம், அதுக்கு மாற்று தான் விஜய்னா இந்த வாதம் பொய். என்ன கேட்டா அதுக்கு மாற்றா 4 கூட்டணி நின்னப்ப அண்ணன் திருமா நல்லவர் தானே, வைகோ நல்லவர் தானே, கம்யூனிஸ்டை விட இந்த உலகத்தில் ஒரு 10 பேர் உண்டியில தூக்கிட்டு 10 பேர் கொடியை பிடிச்சிக்கிட்டு போராடினவங்க கம்யூனிஸ்டை தாண்டி அரசியல்வாதி இருக்காங்களா? அவங்களுக்கு மாற்றா மக்களுக்கு தெரியலையா? அவங்க 4 கூட்டணி அமைச்சாங்க. சரி, அதை விடுங்க. பொய் சொன்னாலும் சரிங்க, நேர்மையான பாதையில் தனிச்சு 20 ஆண்டா சீமான் நிற்கிறார்ல, அவர் மாற்றா இந்த மக்கள் கண்ணுக்கு தெரியலையா? நான் ஒத்துக்க மாட்டேன். 2 கட்சிகளுக்கு மாற்று விஜய் அப்படிங்கிற வாதம் என்னைய பொறுத்தவரையில் தவறானது. அது ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா மாற்று நிறைய அரசியல் இருந்தாங்க. அண்ணன் வேல்முருகன் மாற்று இல்லையா? நாங்கள் இந்த கட்சியில் இந்த நடந்த தேர்தலில் நாங்கள் தனிச்சு நின்றோம் தானே. அப்போ உங்களுக்காக 40 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கை, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவருடைய உடலில் அவ்வளோ நிலைமையிலையும் தன் வாழ்நாளையே 40 ஆண்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அர்ப்பணிச்சிருக்காங்க. அவர் இப்போ தனிச்சின்னாரு. ஐயா தனிச்சின்னா நீங்கள் வெற்றி அடைய வைக்க வேணாம், நாங்கள் எதிர்பார்த்த வாக்கு வங்கி கூட இந்த மக்கள் தரல, ஏன் அவர் உங்கள் கண்ணுக்கு மாற்றா தெரியலையா? அப்போ மாற்றுங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையே தவறு. என்னை கேட்டால் நான் இதுதான் சொல்லுவேன். ரசிக மனப்பான்மையில் ஓட்டு போட்டோன்னு ஒத்துக்கோங்க, வெளிப்படையாக ஒத்துக்கோங்க, அது தவறு இல்லை. இப்போ அவர் கற்றுக்கிட்டு வரல,
ஆனால் அவருக்கு அரசியலுக்கான அதற்கான தகுதியானவராக கேட்டால் என்னை கேட்டால் இல்லைங்கள. இப்போ தகுதியை வளர்த்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னா வளர்த்துக்கலாம். ஏன்னா யார் எப்படி வேணா எல்லாரும் கற்றுக்கிட்டு வரல, வந்திருக்காரு. வரக்கூடிய 5 ஆண்டுகளில் வளர்த்துக்கலாம். இந்த 30 நாட்களினுடைய ஆட்சி சரியா இருக்கா அப்படின்னா நீ பொறுத்தவரையில் ஒரு 10% தான் இருக்குன்னு சொல்லலாம். 90% ஆரம்பம் தானே. இல்லை, அதனால தான் நம்ம இப்போ அந்த அரசியலை பேசவே வரல. நான் இப்போ தான் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, வந்திருக்காரு என்ன கற்றுக்கிட்டு செய்யட்டும். ஏன்னா அவரே 6 மாதம் கேட்டிருக்காரு, 6 மாதம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் இப்போ போராட்டம், நாங்கள் இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து போராட்டம் இன்னும் நாங்கள் துவங்கலை. ஆனால் டெய்லி அண்ணன் மக்களுக்கான குரல் அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் துவங்கலை அப்படின்னா அவரை 6 மாதம் தயங்கிட்டு இருக்காரு. இந்த 6 மாதத்துல சரியானவரா இல்லை எப்படிங்கிறத இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்ந்தெடுக்கும், முடிவு பண்ணும். முன்னாடி ஆளுங்கட்சியும் பேசியாச்சு, இப்போ தற்போது ஆளுங்கட்சியும் பேசியாச்சு. ஆனால் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த கட்சின்னா நம்ம அதிமுக. அதை பற்றி பேசாமல் நம்ம அதை கடந்து போக முடியாது. கட்டெரும்பு தேஞ்சு கரைஞ்ச கதை மாதிரி இப்போ இருக்குது. அது இப்படி போனது காரணம் என்னவா நினைக்கிறீங்க நீங்கள்? நிர்வாகம்னா ஓனரு ஒருத்தராக இருந்து அவரு கீழே 10 பேர் வேலை பார்த்தா தான் அது ஸ்டடியாக இருக்கும். அவருடைய ஆதிக்கம் இருக்கணும், அப்போ தான் ஸ்டடியாக இருக்கும். அது கட்டமைப்பு சரியாக இருக்கும். ஒருத்தர் சொல்லுக்கு கட்டுப்படுற இடமா இருக்கணும். அப்படி அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட இடமா இருந்துச்சு. விடிஞ்சு எந்திரிச்சா அமைச்சர் பதவி இருக்குமாங்கிற பயம் இருந்துச்சு. அயன் லேடி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அம்மையார் மறைவுக்கு பிறகு கட்டுப்பாடற்ற இயக்கமாக மாறிவிட்டது. எல்லோரும் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நானும் பெரிய ஆளு அப்படிங்கிற, இப்போ எடப்பாடியார் மட்டும் இல்லை, ஏன்னா எடப்பாடியாரும் சின்னதுலேருந்து வந்தவர் தான். அப்போ அதே இடத்துலேருந்து வந்தவர் செங்கோட்டையன் இருக்கார், ஆனால் எஸ்பி வேலுமணி என்ன இருக்காங்க, இப்படி சிவி சண்முகன் இருக்காங்க. இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு போன சசிகலா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை தினகரனா இருக்கட்டும், டிடிவி அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே இடத்துலேருந்து, ஒன்றியத்துலேருந்து சின்னதுலேருந்து எல்லாம் வந்தவங்க தான். அப்போ அந்த இடத்துக்கு எல்லாரும் ஆசைப்பட ஆரம்பிக்கும் போது, பெரிய இடத்துக்கு அந்த சேருக்கு ஆசைப்பட ஆரம்பிக்கும் போது ஆரம்பமே அவுட் ஆனது தினகரனே, சசிகலா இவங்கெல்லாம் ஆரம்பமே அவுட் ஆனது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்களில் ரொம்ப அதனுடைய அரசியல் சூழல் அதான் இருக்குல்ல, யார் தன்னை பெரியாள் ஆக்கிக்கணும்னு கட்டுப்பாடு இல்லாமல் தானும் பெரியாளாகணும்னு நினைக்கும் போது அது சிதறிடுச்சு. அது இன்னைக்கு சுக்குநூறு ஆயிடுச்சு. அது 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 பேச முடியல. வருத்தத்துக்குரிய செயல் தான். அதை இத்தனை ஆண்டு காலமாக பார்த்த அந்த அம்மையார் இருந்த இடத்துலேருந்து பார்த்த அதிமுக இன்னைக்கு இப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் இல்லை, அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் கூட பார்க்கும்போது அது ஒரு அனுதாப நிலையில் தான் இருக்குது. சரி, சிறந்த நேர்காணலை கொடுத்தீங்க. நீங்கள் எங்களுடைய பதில் சொல்லுங்க வலைவலிக்கு ஒரு நேர்காணல் சிறப்பான நேர்காணல் கொடுத்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. தன்னுடைய வேலைகளுக்கு மத்தியிலும் மக்கள் கருத்தையும் அரசியலையும் ஜாலியான இதுகளையும் மக்களினுடைய பிரச்சனைகளையும் கொண்டு போகிற ஒரு சிறந்த வலையொலியாக நீங்கள் இருக்கிறீங்க. அது எங்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம். பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. மக்களுக்கும் ஆர்வத்தை தூண்டுறீங்க. ஒரு விளையாட்டுத்தனமாக சினிமாத்தனமாக கேட்காம அறிவு சார்ந்து பதில் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுவே எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய வலையொலியும் மேலும் மேலும் வளரட்டும். இத்தனை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களை நேர்காணல் எடுத்ததற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் என்னுடைய குவைத் மண்டல நிர்வாகிகள், என்னுடைய இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே, எங்கள்கிட்ட ஒரே நிர்வாகின்னு தான் பேர், யாரும் தலைவர் செயலாளர்னு இல்லை, எல்லோருடைய சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியையும் உங்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி.